சினிமா பார்க்குற பழக்கம் எப்போ இருந்து? சின்ன வயசுலேருந்து? அது அப்போ இருந்து யார் மேலே? இப்போ ஒரு நடிகர்கள் மேலே வந்து அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆப்போசிட் இதுதானே பிடிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது சின்ன வயசில் உணர்ந்துருப்பீங்க. அப்போ எந்த நடிகர் மேலே உங்களுக்கு பயங்கர காதல் இருந்தது? எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அது போக வந்து மற்ற ஒரு ஆக்டர் நல்லா அப்படின்னு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் கூட இந்த நடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஓகே என்ன இந்த ஷார்ட் ஃபிலிமா எப்படி ஆரம்பிச்சிங்க? எப்படி வந்து அப்ரோச் பண்ணாங்க? நான் சின்ன வயசுலேருந்து படம் பார்க்குறேன். எனக்கு அந்த அப்போல்லாம் வந்து இந்த விதி படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அது ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. அம்மா பார்க்கும்போது உட்காந்து அம்மா கூட என்னென்ன படம் இருக்கோ அந்த பழைய காலத்து படம்லாம் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதில் என்னென்னலாம் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்களோ அது கண்ணாடி முன்னாடி போய் நானே நின்று நடிச்சு பார்ப்பேன். ஓகே, அந்த நேரத்துல நானாவே அவங்கள மாறிட்டு நானாவே நடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி சந்திரமுகி படமா இருக்கட்டும், எந்த படமா இருந்தாலும் அந்த இடத்துல நான் ஜோதிகாவா மாறிடுவேன். கேரக்டராகவே மாறி அவங்க சந்திரமுகியாவே மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நானும் மாறிடுவேன் அந்த கேரக்டர் வைஸ். அன்னைக்கு என்ன படம் பாக்கறோம்னா அன்னைக்கு இந்த ஹீரோயினி நான் தான். ரோட்ல நடந்து போனா சரி, பேசினா சரி, அவங்கள மாதிரி பண்ணி பாக்குறது, அவங்கள மாதிரி நடந்து பாக்குறது, அவங்கள மாதிரி ஆக்ஷன் பண்ணி பாட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்து நடிக்கணும்னு ஆசை. ஓகே, அப்பதான் வந்து இந்த நம்ம பையன் மதன் வந்து எங்க இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. அப்பதான் அவர் அந்த ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை வந்து நடிக்க வச்சு பார்த்தாரு. நல்லா நடிக்கிறீங்க சொன்னாரு.